பிரியர்களுக்கு வணக்கம். கடலுணவான மீன்களை ருசிக்காதவர்கள் பெரும்பாலும் 1-2 பேரை தவிர யாரும் இருக்க முடியாது. உடனடி மீன்களை சந்தையில் வாங்கி குழம்பு வைத்தும் பொரித்தும் சாப்பிட்டால் ஆஹா, சுவை தூக்கலாக இருக்கும். அதே மீனை வெயிலில் உப்பிட்டு காய வைத்து கருவாடாக்கிய பின்னர் குழம்பு வைத்து சாப்பிட்டால் இன்னும் சுவை தூக்கலாக இருக்குமல்லவா? கருவாட்டு குழம்பு என்றவுடனேயே நாவில் எச்சில் ஊறுகிறதல்லவா? ஆம், இன்றைய யாழ்ப்பாணத்தினுடைய திறந்தவெளி சமையலில் பாறை கருவாட்டு குழம்பை சமைத்து சுவைக்கப் போகின்றோம். முதலில் பாறை கருவாட்டு குழம்பிற்கு தேவையான பொருட்கள் எவை என்பதை பார்த்து விடுவோம். 1/2 கிலோ பாறை கருவாடு, 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி பெரிய சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம், பூண்டு 1 முழுதாக அதை உடைத்து வைத்திருக்க வேண்டும். கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய்கள், 5 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், தேவையான அளவு புளிக்கரைசல், தக்காளி 3 வெட்டி வைத்திருக்க வேண்டும். அதனோடு 1/4 கிலோ கறிமிளகாய் வெட்டி வைத்திருக்க வேண்டும். 4 பெரிய வெங்காயங்களை வெட்டி வைத்திருங்கள். 1/4 கிலோ உருளைக்கிழங்கையும் எடுத்து வெட்டி வைத்திருக்க வேண்டும். இவற்றோடு துருவிய தேங்காய்ப்பாலை பிழிந்து வைத்திருக்க வேண்டும். தேவையான அளவு எண்ணெய். சரி, இப்போது நாங்கள் சமையலை தொடங்கலாம். முதலில் சட்டியில் எண்ணெய் கொதித்த பின்னர் கடுகை போட வேண்டும். கடுகு வெடித்த பின்னர் பெருஞ்சீரகத்தை போடுங்கள். பெருஞ்சீரகம் போட்டு 1 நிமிடத்தில் பெரிய வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயம் நன்கு வதங்கிய பின்னர் பச்சை மிளகாய்களை போடுங்கள். பச்சை மிளகாய் போட்டு 2 நிமிடங்களில் வெள்ளைப்பூடுகளை போட வேண்டும். வெள்ளைப்பூண்டு போட்டு 2 நிமிடங்களில் கறிவேப்பிலைகளை போடுங்கள். கறிவேப்பிலை போட்டு சிறிது நேரத்தில் தக்காளி பழங்களை போட்டு கிளறுங்கள். தக்காளி பழங்கள் போட்டு சிறிது நேரத்தில் வெந்தயத்தை போட வேண்டும். எல்லாம் நன்றாக வதங்கிய பின்னர் உருளைக்கிழங்கை போடுங்கள். போட்டு நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். உருளைக்கிழங்கு போட்டு வதங்கிய பின்னர் கறிமிளகாய்களை போட வேண்டும். கறிமிளகாய்கள் போட்டு சிறிது நேரத்தில் பாறை கருவாட்டு துண்டுகளை போட்டு கிளறுங்கள். கருவாடுகள் போட்டு சிறிது நேரத்தில் நாங்கள் கறிமிளகாய் தூளை சேர்த்து கொள்ளலாம். கருவாட்டு குழம்பிற்கு பெரும்பாலும் உப்பு சேர்க்க தேவையில்லை. காரணம், மீன்களை கருவாடாக்க முதல் உப்பிட்டு காய விட்டிருப்பார்கள். ஆகவே அந்த உப்பே கறியில் கரைந்து போதுமானதாக இருக்கும். தேவையென்றால் உப்பை சிறிதளவு சேர்த்து கொள்ளலாம். மிளகாய்த்தூள் போட்டு 2 நிமிடங்களில் தேவையான அளவு புளிக்கரைசலை விட்டு கிளறுங்கள். புளிக்கரைசல் விட்டு சிறிது நேரத்தில் தேங்காய் பாலை விட்டு கிளறிக்கொள்ளுங்கள். இப்போது 15 to 20 நிமிடங்கள் வரை மூடிவிடுங்கள். நாவூரும் பாறை கருவாட்டு குழம்பு தயாராகிவிட்டது. சுட சுட சுவைத்து விட்டால் சொர்க்கத்தின் இந்திர பதவியே கிடைத்துவிடும் போங்க.